நாடு அப்பா, இது யாரோட பைக்கை பார்த்தீங்களா? ஸோ நிறைய பசங்களோட ட்ரீம் ஜூக் 200 நினைக்கிறேன். 250 சாரி ப்ரோ, மாற்றி சொல்லிட்டேன். எப்படி ப்ரோ இது ஓட்டுறாரு? ஒரு மாதிரி டைப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது இன்ஸ்டல் பிக். ஆமாம் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பவர் தான். ஸோ எங்கே அதுக்கடி 220 பறந்துட்டுருக்காரு. ஸோ இது யாரோட பைக்குன்னா, நம்ம ஃப்ரெண்டு யூடியூபர் இருக்கார்ல, இயற்கை காதலன், அவரோட பைக்கு தான். பட் பைக்கை சரியான எப்படி சொல்கிறது, மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்களா, அதை இதில் கட்டாகணுமா, சரியான மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பார்த்துட்டேன் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்களா, அது அவ்வளோ பக்காவாக படிச்சிருக்காரு. இதை பிபிஎஃப் வேறு ஓட்டியிருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பைக் எடுத்து எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதை தாண்டி பைக் 1 இயர் ஆக போதான். பட் இன்னமும் பைக்கு சூப்பராக வச்சுருக்காரு. ஸோ 1 இயர் ஆகுது. ஆமாம், நான் எப்போயும் சொன்ன மாதிரி தான். 1 இயர் ஆகி இன்னும் எப்படி அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு பைக்கை. பைக் இப்போ எடுத்த நியூ பைக்கு டெலிவரி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு தான் பைக் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஆங்கிள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியல. சூப்பர் பைக்கு பக்காவாக மெயின்டெனன்ஸ். நானும் கற்றுக்கணும் இவர்கிட்ட இருந்து பைக்கை மெயின்டெனன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஒரு யூடியூபர்னால் என்ன மாதிரி வரணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கினேன். நான் சாக்ஸோடு கிளம்பி வந்துட்டேங்க. இப்போ தான் ஏதோ ஃபேன் ஷர்ட்லாம் போட்டுருக்கேன். ப்ரோ எனி டைம் பைக்கு ஃபியூவல் ஃபுல்லாக தான் இருக்குமா? பட் என் பைக்கில் எனி டைம் கம்மியாக தான் இருக்கும். எப்போயாச்சும் ஒரு டைம் தான் ஃபுல் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் பைக் எடுக்கும்போது ஃபுல் பண்ணது, அதோட ஃபுல் பண்ணதில்லை. ஸோ இதோட பவர் தாங்க. லைட்டாக கீரை டவுன் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரே இது தான் வண்டி ஸ்வங்கின்னு போகுது பைக்கு. ஸோ யார் பைக்னாலும் ஸ்பீடாக போகக்கூடாது, அதுதான் மெயின். யாருமே ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. நேரம் கொஞ்சம் தான் நானே ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் பைக்கு. 220 நேரம் எடுத்து போய் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அது இந்த மாதிரி பெரிய ரோடு கூட இல்லை, ரொம்ப குட்டியான ரோடா. பட் அதனால தான் நான் அப்படி சும்மா பெரிய காரணம்னு சொல்லிட்டு படுக்க வச்சுருப்பேன் பைக்கை. அது என்ன படுக்க வச்சுட்ருக்கேன் கீழே. இன்ஜினில் ஒரு சவுண்டு இல்லை, எல்லா கண்டிஷனும் பக்கா வச்சுருக்காரு. ஃபஸ்ட் டைம் இவரோட பைக் தான் ஜூக்கில் ஓட்டுறோன்னா. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஜூக் பிராண்டிலே ஓட்டுறது. நம்ம இது வரைக்கும் R15 ஓட்டுறதில்ல. ஆனால் R15 வெர்ஷன் 4 ஓட்டியிருக்கேன். நம்ம இந்த ஏலகிரி ரைடு அப்போ வந்திருக்கோம் பைக் கூட. அந்த பைக்கை ஓட்டியிருக்கேன். நான் விளாக் எடுக்கணும். அந்த விளாக் தனியாக ஒரு விளாக் எடுக்கணும். அப்புறம் RX 100 விளாக் எடுக்கணும். ஒரு பைக்காக விளாக் எடுத்து போட்டு இருக்கணும். அதோட ரிவ்யூ சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசையே. இன்னும் என் பைக்கே விளாக்கு ரிவ்யூ கேட்டிருந்தாங்க, நான் இன்னும் கொடுக்கல. ஸோ கொடுக்கணும் சீக்கிரமாக. மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ இருக்குது. அப்புறம் ஹோன் ரிவ்யூ பைக், அதான் ஓனர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இருக்குது. நிறைய விளாக் இருக்குது. நான் தான் சோம்பேறி தனத்தில் போகாமல் இருக்கேன். ஸோ நம்ம பைக்கு கண்ணிலே மாட்டலையே ப்ரோ. ஸோ நம்மளோட பைக் எங்கே போச்சுன்னு தெரியலையே. அவர் பைக்கை கொடுத்துட்டு ஸ்பீடாக போயிட்டாரா? ஓ வா, வின்னாய்ஸ்லாம் எப்படி கேட்குன்னு தெரியல. பட் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு இன்னும் மேலே போகணுமா ப்ரோ? என்ன ப்ரோ, இன்னும் மேலே போகணுமா? இன்னும் போகணும் ப்ரோ. இது கீழே தான், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். எவ்வளோ கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் இருக்குமா? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் தானா? அவ்வளோதானா வீட்டுக்கு போகிறதுக்கு? வீட்டுக்கு போகிறதுக்கு கீழே எப்படி ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குன்னு. 7 கிலோமீட்டர். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ.
ஸோ பிரேக்கிங்கும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரமாக பண்ணுது. எந்தளவுக்கு பவரோ அதை தாண்டி பிரேக்கிங்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம பைக்கில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு ஒரு பைக்கை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதை தாண்டி பிரேக்கிங் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அடித்தா டிஸ்க் அப்படியே லாக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இது பண்ணணும். ஸோ நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறது டக்குன்னு சவுண்டு கேட்குது. எனக்கு ஒழுங்காக ஷிஃப்ட் பண்ண தெரியலையா என்னென்னே தெரியல. எந்தளவுக்கு நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணுறோமோ சவுண்ட் இல்லாமல் போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பைக் ஓட்ட தெரியும்னு அர்த்தம். எப்படி ப்ரோ இப்போ ஸோ அவரோட ஏன் தெரியுமா அவ்வளோ ஸ்லோவாக பிரேக் இது பண்ணாங்க. அண்டர் பெல்லி ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது தட்டுது டக்கான ஒரு சவுண்டு. அதனால தான் அவ்வளோ ஸ்லோவாக ஏறும். ஸோ இப்போ ஒரு முறுக்குனா போயிடுந்தான். பட் எனக்கு முறுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் பைக்காக இருந்தால் என்ன, நம்ம பைக் மாதிரி பொறுமையாக ஒரு 50க்குள்ளே ஓட்ட ட்ரை பண்ணுவோம். இது அசால்ட்டாக 50 தாண்டி போயிடுதுங்க. லைட்டாக ஒரு ஸ்விட்ச் பண்ணாலே எப்படின்னாலே போதும் சர்றதான் இருக்குது ஸ்பீடு. நைட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி நைட்டும் பசங்க கூட தான், ஃப்ரெண்ட்ஸாக தான். அவர் கூட அவர் ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு நாளைக்கு காலைல வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ எந்தளவுக்கு இந்த விளாக்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். ஆனால் பட் அந்த தென்மலை அத்திப்பட்டு மட்டும் போகக்கூடாது. ஏன் ப்ரோ அந்த தென்மலை அத்திப்பட்டு இறங்குனீங்களே எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதெல்லாம் எப்படி எவனா அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பாக டெத்து தானே, கண்டிப்பாக டெத் ஆகிடுவான் தானே அவலாம். ஆமாம் சீரியஸாக உண்மையே சொல்ல போனால் நானாக இறந்துட்டேனோன்ட்டு கைக்கெல்லாம் அப்படி நடுங்கிறதுக்கு உசுறு மேலே பயம் வந்துடுச்சு தானே உங்களுக்கு? ஆமாம் ப்ரோ, நானும் நினச்சிக்கிறேன் கண்டிப்பாக மேலே போக மாட்டோம் அப்படின்னு. நானாக தான் ப்ரோ நினச்சேன். நம்ம அங்கே மேலே ஏறி ரிட்டர்ன் போயிட்டனாலே அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எப்படி நான் இருங்க சொல்கிறேன். அது ஒரு மலை இருக்கா, அந்த மலையில் இப்படியே டேரெக்டாக இப்படி கீழே இறங்கினா எப்படி இருக்கும், அந்த வழி அதில் பார்த்து அதான் அந்த மாதிரி இறங்கி அங்கே வாட்டர் ஃபால்ஸ் மேலே இருக்குல்ல அது இது இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் நாங்கள் அவ்வளோ பயம். ஏன் ப்ரோ இவ்வளோ பில்டப் பண்ணுறியே உனக்கு அப்படின்னு தோணலாம். கேமரா அந்த அளவுக்கு தெரியல ப்ரோ. நானும் பார்த்துட்டேன் உக்காஞ்சி. நானாக உசுறு தொங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவும் உக்காஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கேட்டால் அப்படியே கண்டென்ட் கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நான் சொல்லுவானுங்க. அதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ப்ரோன்னாரா. சரி ஏன் கூப்பிட்றாரு, ஏதோ சொல்ல கூப்பிட்றாரு போல இது அப்படின்னு நினச்சா இப்படி நின்றுட்டு இருக்காரு கை ஊனி. ஐயோ ப்ரோ அதுக்கு வேகமாக கூப்பிட்டா தானே வரோம் ப்ரோ, வா ப்ரோ வந்து தூக்கு ப்ரோன்றாரு. ஃபஸ்ட்டு அவர் தான் இருந்தார் நம்ம கீழே ட்ரக் பண்ணி இறங்கும் போது. அதுக்கப்புறமா தான் நான் இருந்தேன். ஸோ நம்ம 220 பிளாக் ஈகிள் கண்ணம்மா நமக்கு எடுத்துட்டு 220 எங்கே எடுத்து போயிட்டாரு இல்லையே. கண்ணிலே காப்பு இல்லையே. அவர் ஓட்டுறாரு, எப்படி ஓட்டுறாருன்னு காட்டலான்னு பார்த்தா உங்களுக்கு. ஏன் தெரில ப்ரோ, பைக்கு இந்த பைக் வாங்கிட்டு இருக்கலாமோ ஃபீல் ஆகுது. டவர் கம்பம் தெரியும் பாருங்க. காட்டு ப்ரோ. எது ப்ரோ? அது தெரியுதா? ஐயோ பார்க்கலையே நான். அது தெரில ப்ரோ என் கண்ணுக்கு. அதோ பார்த்துட்டேன் ப்ரோ மேலே. ப்ரோ இப்போ மறுபடியும் மேலே ஏறணுமா? ஆமாம் ப்ரோ. ஐயோ கண்ணம்மா உன்னை. ஸோ நம்ம ப்ரோவோட பைக்கு பேர் என்னன்னா கண்ணம்மா தானே ப்ரோ? கண்ணம்மா. ஏன் அப்படி கண்ணம்மான்னு வச்சார் அவரு? கேட்கல அவர்கிட்ட. ஓடி எல்லாரும் பசங்களுக்கும் ஒரு பைக்குக்கு ஒரு பொண்ணு நேம் தான் வைப்போம். நான் ஏன் பையன் நேம் வச்சுன்னா தெரியல. பிளாக்கு பொண்ணு நேம் வச்சா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமில் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. சரி அவங்க அம்மா ரெஸ்ட் இருக்கட்டும். ஓஹோ பசங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வண்டி பிடிச்சிருக்கு போலுக்குது. எல்லாம் நான் அப்போத்தந்தே பார்த்துருக்கேன். அப்படியே வந்தால் தொட்டு பார்க்குறானுங்க இப்படி கையை வச்சு. ஏன் ஓ இங்கே நிற்கோ உள்ள தள்ளி நிற்கோ. அப்படி நேரம் உள்ள
அலரி நான் ஒரு போர்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. கால் பண்ணுங்க. எங்கே நெட்வொர்க் கிடைக்குமா? இங்கெல்லாம் நெட்வொர்க் கிடைக்குதா? இங்கெல்லாம் நெட்வொர்க் கிடைக்குதா ப்ரோ? இங்கெல்லாம் கிடைக்கும் ப்ரோ, கிடைக்குது. சுஃபமே இதுதான் நம்ம அவரோட பைக். ஸோ இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைக்கை பார்த்தா 1 இயர் பைக் மாதிரியா தெரியுது. பிராண்டட் நியூ பைக்கு கேடிஎம் ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. இதே நம்ம பைக்கு கன்றாவியாக இருக்கும். ஹலோ, எங்கே ப்ரோ வாங்கிட்டீங்களா? அங்கே இருக்காங்களா? பானிபூரி சாப்பிடலாமா? சாப்பிட்லாமா? வா ப்ரோ சாப்பிட்லாம். போ ரைஸ் சாப்பிட்லாமா கேட்குமா? ரைஸ் இல்லையாம்மா? ரைஸ் இல்லையா? சாப்பிடலாம். எனக்கு கால் எடுத்தா ப்ரோ இதில்? என்னடா பண்ணுறீங்க? என்ன பண்ணுற? சரி போய் பேசிட்டு வா ப்ரோ. இல்லை போகலாம். கால் எனக்கு எடுத்துதான்னு கேட்டேன் இதில். எடுது ப்ரோ. ஆமாம் ஆமாம், நமக்கும் பயமாக தான் இருந்துச்சு. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எந்த ரோட்டில் அவருக்கு எந்த ரோட்டில் முறுக்கணும் எந்த ரோட்டில் முறுக்கூடாதுன்ட்டு. கண்ணம்மா ஆமாம் ப்ரோ. கண்ணம்மா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது கண்ணம்மா. நல்லா இருக்கா? இது பவர் கம்மி ப்ரோ, இதுதான் ப்ரோ பவர் அதிகமே. சரி இப்போ சாப்பிடணுமா இங்கே? சுஃபமே சாப்பிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுற. பை ஃபமே. இப்போ புரியுது அவன் ஏன் அவ்வளோ வேகமாக முறுக்குனான்னு. இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்னா நல்லது தான், பட் எதுக்கு பற்றி நல்லா கிள்ளிடு பற்றினா தான் ஓட்டலாம் பொழுது. இதுலேயே பீப்புள்ஸ் போகிறாங்க வராங்க. இப்போயே நான் வண்டி ஓட்டும் போது ரைட் சைடில் 4 பேர் வந்தாங்க பைக்கில். இரு அந்த குள்ளா கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் ப்ரோலாம் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. பட் நான் எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கணும்ல, என்கிட்ட திறமை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இந்த ஆஃப் ரோடை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக போகிறது சில இடத்துல இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க இடத்துல ஸ்பீடு எடுத்து தான் ஆகணும். இப்போ நார்மலாக அது இந்த மாதிரி இடத்துலாம் ஸ்பீடாக எடுத்துட்டு ஆகணும். இப்போ டக்குனு போய் பிரேக் அடித்தாலும் அப்படியே பிரேக் அடிக்காமல் போயிட்டு கீழே இல்லை செடியில் தான் விடணும் பைக்கு. அதனால தான் இங்கே இந்த மாதிரி ஒரு டவுனுக்கு தான் ஓகே ஸ்பீட் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை கம்மியும் பண்ணிடணும். போகிற போக பார்த்தா ஆஃப் பண்ணி விடணும். இப்போ ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்துடலாமா பைக்கு? அவனே நல்லா தான் ஓட்டான். நீயே ஓட்டுறியா? ஓட்டுறா வாடா. ஏய் இதான் வா, நமக்கு ஓட்ட வரல. பேசாம என் தோல்வியை ஒப்புக்கொண்டேன், என்னால் ஓட்ட வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்கில்டு ஆகட்டும். ஆல்ரெடி ஒரு இதுவில் இருக்கிறான். இந்த ஹெல்மெட் போட்டுனே ஓட்டு, ஹெல்மெட் போட்டுனே ஓட்டுறா. ஆக்சுவலாக அங்கே வீடு வேண்டிட்டு பைக்கை அவன் காலை ஊனிட்டு நானும் காலை ஊட்டி தான் தப்பிச்சிட்டோம். பைக்கு போன் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு டயர்.
எப்படி ஓட்டுறான்னு பாருங்க. போடா. சூப்பர். ஐயோ இயற்கை காதல ப்ரோ இருக்காரு. அவருக்கு வந்துட்டு மேலே சொன்னார். எவ்வளோ வயசு தெரியுமா இங்கிருந்து பார்க்குறேன் காட்டுற வழியே. நான் சொல்கிறேனே நம்மள மாதிரி அப்படி போட்டா இருந்தா ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டோன்னு ப்ரோ நிறுத்து ப்ரோ. நான் ஓட்டுறேன். நிறுத்துறான். வீடை காட்டணும்டா ஒரு வீடை. ரெக்கார்ட் ஆகுதா அவர் கவி? டேய் ஆகுதா? எப்போ கற்றுன இந்த அளவுக்குலாம் வண்டி ஓட்ட? எப்போ கற்றுக்கின இந்த அளவுக்கு வண்டி ஓட்ட? இந்த ஆஃப்ரோட்லாம் ஓட்ட? புரியல. சிக்கன் மட்டும் கொடுங்க. வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன். இது பேக் காய் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கே ஒரு பேக் கொண்டு எது ப்ரோ உங்கள் வீடு? நான் இல்லை அப்புறம் எது ப்ரோ வீடு? இது அது ஒரு அதுதான் நம்ம. ஓ அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்காதா? அதுக்கு பக்கம் எவ்வளோ இருக்கும்? அண்ணாண்டு சைடில் இருக்கா? கை விட்டு எடுத்துக்கிறேன் ப்ரோ. ஒரு மாதிரி கொலை கொலங்க எங்கே போகணும் நம்ம? நல்லா இருக்கேப்பா. அந்த பிளேஸோட இது சூப்பராக இருக்கு. ஃப்ளாட்டாக இருக்கு இடமே. நான் இது மட்டும் தான் ஒரு வீட்டில் தான் எடுத்து சுத்தமாக ஆயிலே காணும்.
வண்டி நான் என் வீட்டில் விட்டுறேன் இந்த வண்டியை. நான் இங்கே பணியில் இருக்கோம். நாங்கள் பணியில் இருக்காது, அங்கே விட்டுறேன். உங்களுக்கு எங்கே இருக்கு? எங்கள் வீடு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இங்கே வா, இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். கொஞ்சம் இங்கேருந்து உங்கள் நாங்கள் நின்று இருந்தீங்களே, ஆமாம், புளிய மரத்தாங்க அது பைக் எடுக்கணும். எப்படி எடுப்பார்? இதில் எடுப்பார் பைக்கை? ஆமாம், அது சைடில் எடுத்துருவோம். எடுக்கணும்ண்ணா. பைக் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே எடுத்து போடணும். இதில் சொல்கிறீங்களா? இப்படி எடுத்து இப்படி போவாரா? குடிச்சிட்டு வந்துட்டோம். அங்கே தான் கேமரா இருக்குது. அதான் பைக் இருந்தால் இதில் எடுப்பாரா அதில் எடுப்பாரான்னு தெரியல. இப்போ எடுக்க ஒரு கூட இல்லை. அவர் நேரம் அந்த வீட்டான பிக்கப் பண்ணிட்டு ஏன் இங்கே தங்கலாம்ல? ஏன் அங்கே தனியாக போகிறோம்? நம்ம அங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், தனியாக இருக்குது. அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தனியாக நம்ம மட்டும் தற்கூரி மாரி கத்தி கிடப்போம். எங்கள் வீட்டில் தூங்க மாட்டாங்களா? ஒன்றுமே தற்கூரிலாம் சேர்த்துப்பாங்க வீட்டில். கைதிக்கிற கத்துவேன் நானா ப்ரோ? நான் எங்கன்னா கற்றுனேன். நான் கத்துண்டா. அதே போல் இங்கே சிக்னல் கிடையாது. கவி இங்கே போகிற பிளேஸு, இங்கே போகிற இடத்த அது எப்படி இப்படி பேசு உடனே பார்த்தேன். சுத்தமே கிட்டத்தா என்ன காட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ரைட் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஏகே காதலன் ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ பாட்டி வீடு ப்ரோ. பாட்டி வீடா? சரி, ஏதோ ஒரு வீடு. நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் ப்ரோ. இங்கே கேம்ப் ஃபயர் போய் நைட் போடலாமா? போகலாம் ப்ரோ. ஏய் எங்கன்னா போடணும் போச்சு ஒன்று இங்கே இருக்கிற. ஏன்? ஆ சரி. அவரோட வீடு இங்கே தான் பக்கம் தான் இருக்குது. பட் வெரி நைஸ், சூப்பர். நம்ம கூடன்றதுனால வந்துட்டார். இப்போ வீடு காட்டு, சூப்பராக இருக்குது வீடு. வலது கால இருக்கணுமா லெஃப்ட் கால இருக்கணுமா? இல்லை வலது நான் லெஃப்ட் நான். ஏய் பழமா? பழம்டா. அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங். எழுஞ்சிட்டிங்களா? பட் நான் எழுஞ்சிட்டேன். நைட்டெல்லாம் இங்கே தான் இது இருக்கா பார்த்தீங்களா? இயற்கை காதலன் நைட் இங்கே தான் கேம்ப் ஃபயர் போட்டு அது ஒரு அது அவங்க யார் வீடு ப்ரோ? அது பாட்டி வீடா? அங்கே ஸ்டே பண்ணோம். பட் நல்ல பிளேஸ் ஃபேமே. சுற்றி பார்த்தீங்கன்னா சைடில் ஐயோ இது லெஃப்ட் சைடா ப்ரோ? இது இங்கேருந்து லெஃப்ட் சைடில் சன்செட்டு. இங்கே வந்து வியூ. அதை தாண்டி அந்த பனிமூட்டமாக அது மேகமா ப்ரோ? மார்னிங் ஏஞ்சி வந்து என் ஃப்ரெண்டு கவி அவன் சொல்லி ஏஞ்சி வாடான்னு கூப்பிட்றான். என்னடா வந்து பார்த்தா இங்கே ஃபுல்லாக அப்படி சொர்க்கத்துக்கு அந்த கீழெலாம் இது பனி மாதிரி இருக்குமே ப்ரோ, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு வியூ ஆங்கிள் தான் இதிலேருந்து சூப்பராக. இதுவும் ஜவாத் ஹில்ஸ் தான் ப்ரோ செட்டிக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. இங்கே இருக்காங்கன்னா எனக்கு அதிசயமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி என்ன சொல்லணும்னா
யூடியூப் வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கும்னா ஒரு வருஷம்லாம் ஆயிருக்காது. எப்படியும் கொஞ்ச நாள் தான் நான் vlog அதிகமாக போட ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்காட்டி ஒரு நல்ல யூடியூபரை மீட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன். என்னென்னா பைக் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு தெரியுமா அவர் பைக் வாங்கி எவ்வளோ ஒரு வருஷம் ஆயிருக்கு தானே ப்ரோ வந்து ஒரு வருஷம் ஒரு 3 மந்த்துக்கு மேலே. ஒரு வருஷம் 3 மாதம். நான் ஒரு வருஷம்னு சொன்னதே கம்மி தான். அது 3 மாதம் ஆகியும் ஒரு பைக் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் பைக் எந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் அந்தளவுக்கு வச்சுருக்காரு. பட் நான் அந்த மாதிரி வச்சிடல பைக்கு. கண்டிப்பாக வச்சு இப்போ இதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு கற்றுக்கிறேன். அதை தாண்டி ஒவ்வொரு திங்ஸையும் எவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு தெரியுமா. ஒரு கோப்ரோ லைட்டாக இது இப்போ டஸ்ட்டானா தொடச்சி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் மோட்டோ விளாகர்னா இவரை தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ பயங்கரமாக வச்சுருக்காரு எல்லா திங்ஸும். நம்ம ஏதோ நான் மாட்டேன் அப்போ நினச்சிங்களா யாரா இப்படி வரான்ட்டு. நான் தான் யோசிச்சேன், அடப்பா இப்படி வராரு நம்பினாலும் அப்படி வந்துட்டுமே அப்படின்ட்டு. எனக்கு அது வரைக்கும் தெரியல ப்ரோ. உண்மையிலுமே நம்ம ஒரு மோட்டோ விளாகரை மீட் பண்ண ஏதோ நம்ம ஃப்ரெண்டை பார்க்க வரோம்ல, நம்ம வீட்டில் இருக்க டக்குன்னு ஃபோன் பண்ணி வந்தா அந்த மாதிரி தான் கிளம்பி வந்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி இருக்குன்னு நினச்சிக்கணும் பார்க்கல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ இதெல்லாம். எனக்கு இந்த ரைடில் தான் நான் இவ்வளோ நாள் பண்ணேன். இதை தாண்டி இந்த ரைட்டை தான் உயிர் பயணம் என்னன்னே கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக. ஐயோ சீரியஸாக ஃபேமே அந்த மலையிலேருந்து ஏன்டா எப்படி மேலே போயிட்டு வீட்டுக்கு போனால் போதும் உசுறு வந்த மாதிரி இருக்கும். அந்த இதுவும் கேமராவில் பார்த்து அதெல்லாம் தெரியும். என்னடா சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக எடுக்கிறீங்கன்னு தெரியல அவங்களுக்கு. பட் அதில் அவர் விளாகில் நல்லா தெரியுது அவர் எப்படி நின்றுட்டுருக்காருன்னு. ப்ரோ வந்து உங்கள் சேனல் அனுப்பிச்சு ப்ரோ. ப்ரோ நீங்களே சொல்லுங்க. ஹாய் ஹாய், லிட்டில் ரைடர் ப்ரோ இருக்காரு. அவர் கூட ரொம்ப நாளாக சர்வே பண்ணணுன்னு எனக்கும் ஒரு ஆசை தான். இப்போ தான் 2 நாளாக தான். 2 நாள் தங்கதே பெரிய விஷயம் ப்ரோ. நான் சரி 1 நாளே திரும்பி போயிடலாம் தான் நினச்சேன். சரி அப்புறம் அங்கே இருக்க பிளேஸ் அப்படியே பார்ப்போம், அப்படியே உங்களை மீட் பண்ணிட்டு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்தேன். சேனல் நேம் சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. அவரோட சேனல் நேம்னா அவர் சொல்கிறது சரி போடுறாரு. அவரோட சேனல் நேம் என்னென்னா இயற்கை காதலன். அப்புறம் இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்புறம் சேனல் நேமே கொடுத்துட்றேன். என்னோட சூப்பராக இப்போ அடுத்த ரைடு கொடுக்காம போகிறாரு. ரைடு கூட சொல்லிக்கலாமா? சொல்லுங்க. வால்பாறை போகலாம். வால்பாறை போகிறாரு. முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போகும். ஆமாம், உங்களுக்கு என்னெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு ரைடு எப்படி ப்ராப்பராக இது பண்ணணும்னு சொன்னால் அவர் கேட்டால் சொல்லுவார். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ரைட்லாம் பிளான் பண்ணலாம். உங்க கூட யாரும் ரைடு வரணும்னு ஆசைப்பட்டா எப்படி ப்ரோ வரணும்? வரணும்னு ஆசைப்பட்டா ஒன்றும் இல்லை ப்ரோ. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், அவரே ரிப்ளை பண்ணி எங்கே வரணும் எங்கே மீட் பண்ணலான்னு அவரு சொல்லுவார். அவர் நம்பி வந்தால் தாராளமாக நீ காசே எல்லாம் கூட வரலாம் ப்ரோ. சரி காசே இல்லாமல் வரலாம்ட்டாமே. அவரு சூப்பராக பார்த்துப்பார். இது வரைக்கும் நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன். அந்த ஃபுட்டு மட்டும் தான் நான் காசு கொடுத்துருக்கேன் ப்ரோ. சரியான தங்கமான மனுஷன். ஏன்னே தெரியல ப்ரோ, இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே படுற மாதிரி சீரியஸாக ஃபேமிலி. அந்த இடத்துக்கு விட்டு போனனாலே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகுது. ஏன்னே தெரியல. இந்த மாதிரி எனக்கு இன்றைக்குமே இருக்காது. எனக்கு நான் பசங்களே மிஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக, ஏன்னா எப்போயாச்சும் பார்த்து போவோம். பட் இப்போது இங்கேருந்து போகிறதுனாலே கொஞ்சம் எத்தனை மணிக்கு நான் 7 மணிக்கு கிளம்புனேன் ப்ரோ சொன்னேன். இன்னமும் 8:30 மேலே ஆயிருக்கும். இன்னமும் நான் இங்கே தான் இருக்கேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருக்கேன், எங்கடா இருக்கேன் சீக்கிரமாகடா, காலேஜ் இருக்குது போமா, காலேஜ் இருக்கட்டும், இந்த வியூவை நான் இப்போ இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கேன். ஸோ ப்ரோ இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுவோம்? கண்டிப்பாக ரயிலில் மீட் பண்ணலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக வருவேன். இதை பார்த்துட்டோம்ல, இதுக்கப்புறம் கண்டிப்பாக. ஸோ என்னது வால்பாறை போகிறீங்களா? வால்பாறை போவோம். வால்பாறை போனால் சேஃபாக போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் மட்டும் தானே போகிறீங்க? அப்புறம் விஷ்ணு ப்ரோ வராரா? அவரு இன்னும் சொல்லலாம், அவர் தாங்க அல்டிமேட். ஃபஸ்ட்டு இவர் க்ளோஸ் ஆகலனாலும் அவர் இல்லை ப்ரோ, உன் லவ் ஸ்டோரி சொல்லு ப்ரோ, உன்னோட இதுவும் சொல்லு ப்ரோ. அப்புறம் அவர் லவ் ஸ்டோரி எல்லாமே என்னை பற்றி நிறைய கொஞ்சம் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் கண்டிப்பாக மொத்தமே தெரிஞ்சுட்டு போயிரு என்னை பற்றி. இந்த வர பற்றி சொன்னோடனே தெரியலையே எங்கேயா. விஷ்ணு ப்ரோ வா ப்ரோ, உன்னை பற்றி தான் பேசியிருந்தேன். வா ப்ரோ, ஃபாஸ்ட்டாக வா ப்ரோ. உனக்கு 100 ஆயிடுச்சு ப்ரோ. பரவாயில்ல, எடுத்துக்கலாம் போயிட்டு. நான் இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமா? இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமா? நாளைக்கு போகலாமா? வீட்டில் ஃபோன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இருந்துடாச்சு இத்தனை நாள் அப்படின்றியா? விஷ்ணு ப்ரோ எப்படி இருந்துச்சு இந்த ரைடு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே முடியல. நல்லா இருந்துச்சா? இப்போ இவர் ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு, இப்போ நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு போகிறது. லாஸ்ட் எடுத்து. ஸோ பாய் சம்மே, இவர் சேனலை மறுபடியும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுங்க. பட் வ்ளாக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து இவரோட ஃப்ரெண்டு தாங்க. இதுதான் விஷ்ணு ப்ரோ. இந்த நாயை ஒன்று சுற்றியுமே, இதுதான் நம்ம கூட வந்தோம். உன்னையும் சேர்த்தான்னு சொன்னேன். மம்மி இஸ் காலிங்க. பேசு விளாக காட்டுறேன். பேசு, என்ன சொல்கிறாங்க கேட்போம். ஹலோ
என்னம்மா ஆஹா காலேஜ் லீவ் போட்டேன் ஆ அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு வரணும். அது தாண்டி என்ன சொல்லுங்கள் அல்லேரி அல்லேரிமா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க அம்மா கால் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா கால் பண்ணி நான் காலையில் சொல்லிட்டேன் நான் வந்துட்டுருக்கேன். அதுதான் என்ன சொல்லணும்னா ப்ரோ நல்லா பார்த்துட்டு ப்ரோ சீரியஸாக சொல்லணும்னா ஒரு யூடியூபர் இப்படிலாம் பண்ணுவாரான்னு நினச்சி கூட நான் பார்க்கல. சரி ஒரு எப்படி சொல்றது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. இந்த ரைடுக்கு வந்த மாதிரி சீரியஸாக சொல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பாய் ஃபேமே இங்கே போய் கிளம்ப போகிறத நினச்சாலே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு டைம் மீட் பண்ணுவோம்ல. ஸோ அதான். ஸோ இந்த கனாலில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுமாதிரி கனால்லாம் போட்டதே இல்லை. கேட்டால் சீனா போகிறோன்னு சொல்லிட்டு நான் போகிறதில்ல. பட் இந்த விலாகில் போட்டிருப்பேன். நல்லா இருக்கு பாருங்கள். என்ன சொன்னாங்க? ம் திட்டினாங்களா? சரி போகலாமா? இங்கேருந்து கிளம்பலாமா? போகலாமா? இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ப்ரோ. சீக்கிரமாக பார்க்கலாம். ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக வரேன். அடுத்த ரைடுக்குள்ளே வரணும்னு ஆசை தான். பார்க்கலாம். விஷ்ணு ப்ரோ பாய் பாய் ப்ரோ. ஆமாம் அந்த வீட்டை காரணம்னு நினச்சேன். அப்புறம் வியூலாம் நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப் ஸ்டைலும் இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே ஏதாச்சும் ஒன்றுனா டக்குன்னு வாங்கிக்கலாம். இங்கே ஏதாச்சும் ஒன்றுனாலும் எவ்வளோ தூரம் போகணும் ப்ரோ ஹாஸ்பிட்டலுக்குலாம்? அந்த ரோடை வரும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ லாங்குன்னு. அந்த வழிகளும் எங்கன்னா அது தெரிஞ்சால் காட்டுறேன் எப்படி போட்டுன்னு. சரியான இதுவாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல ப்ரோ. இதெல்லாம் இது அத்தியாவசிய இதுவெல்லாம் கிடைச்சதுனாலே இது சூப்பராக இருக்கும் ப்ளேஸ். இதே டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ வியூ ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது ஜவான் ஹில்ஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸாக மாறிச்சு ப்ரோ. ஸோ பாய் ஃபேமே கீழே போயிட்டு மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணுவோன்னா தெரியல. மேக்ஸிமம் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். சீக்கிரத்துக்கு டைம் தான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். பாய் ஃபேமே லவ் யூ ஸோ மச். பாய் ப்ரோ. டாட்டா டாட்டா டாட்டா.